சீமான் அவர்களை எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி கேள்வியாக கேட்குறாங்க. இங்கே ஒரு கொள்கை வந்து வேரூன்றி இருக்கும்போது அதை அகற்றணும்னு சொன்னால் அதுக்கான வலுவான காரணம் இருக்குது. பெரியார் குறித்து நீங்கள் விமர்சனம் பண்ணீங்கன்னா அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு பெரியார் இங்கே இல்லை. பெரியாருடைய இயக்கங்கள் தான் இங்கே இருக்குது. ராஜீவ்காந்தியை கொன்னோன்னு சொல்லி கூட சொன்னிருக்காரு. ஏன் திமுக கூட அதை எதிர்பார்க்க சொல்ல முடியும். திமுக வெர்சஸ் ஏடிஎம்கே போகிற போக்க பார்த்தா கம்யூனிஸ்டுகள் விஜய் கூட சேர்றதுக்கான வாய்ப்புகள் வரலாம். விஜய் கூட சேர்றாங்களோ இல்லையோ திமுக கூட்டணிலேருந்து கண்டிப்பாக இல்லை இதே வந்து திருமாவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிலைப்பாடுகள் எப்படி மாறுன்னு சொல்ல முடியாது. இப்போ வேங்க வயலில் வேறு மாதிரியான அரசியல் போயிட்டு இருக்கு. அதனால விஜய்க்கு தானே பப்ளிசிட்டி தான். அவங்க சொல்லியிருப்பாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இதை விட்டுட்டு வேடிக்கை பார்க்கலாம். விஜய் ஏன் ஏடிஎம்கே ஸ்டாண்டை ஃபாலோ பண்ணோம்? விஜய் சிஎம் கேண்டிடேட்டாக இருப்பாரா? இல்லை அது அங்கே தான் சிக்கிறீங்க. நல்ல கேள்வி, அருமையான கேள்வி நீ கேட்டது. பெரியாரை தங்களுடைய கொள்கை தலைவராக அறிவிச்சுக்கிட்ட இன்னொரு கட்சி, புது கட்சி வருவீங்கன்னு நினச்சா நீங்கள் வந்துட்டீங்க. சொல்லுங்க. இதை பற்றி எந்த கண்டனம் கூட தெரிவிக்கலையே. இல்லை அவரே நான் என்ன நினைக்கிறேன்னா கண்டனம் உண்மையிலே கண்டனம் தெரிவிக்கணும். நீங்கள் என்ன தான் அரசியல் காரணம் சொன்னாலும் கூட நிச்சயமாக வந்து கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இது குறைஞ்சபட்சம் ஒரு கண்டனமாக தெரிவிக்கணும். ஆனால் அது தெரிவிக்கலை. அதுக்கு காரணம் என்னன்னு நான் நினைக்கிறேன்னா அங்கே இருக்கிற ஒரு வியூக அமைப்பாளர் விஜய் தரப்பில் என்ன டிஸ்கஸ் பண்ணிப்போனா நாம் இப்போ ஒரு கண்டிஷன் சொன்னால் இவன் வந்து ஏற்கனவே வந்து ஒன்றுமே சொல்லலை மாநாட்டில். நம்ம என்ன சொன்னோன்னா கட்சி பேசுகிற இதெல்லாம் எனக்கு பழக்கம் கிடையாது, டீசன்ட் பாலிடிக்ஸ்ன்னு நான் சொன்னேன். அதையே அவனை சொன்னதான் நினச்சிக்கிட்டு அவன் பாட்டுன்னு வந்து பார்த்தோன்னா பைத்தியக்கார மாதிரி என்னை திட்டினான், கத்துனான். இப்போ நான் வந்து இதுக்கு ஏதாவது நம்ம ஒன்று சொன்னோம்னா உடனே அவன் நம்ம மேலே பாயுவான். அதனால் விஜய்க்கு தானே பப்ளிசிட்டி தான். அவங்க சொல்லியிருப்பான் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இதை விட்டுட்டு வேடிக்கை பார்க்கலாம். என்ன ஏடிஎம்கே என்ன ஸ்டாண்ட் இருக்குதோ அந்த மாதிரி ஸ்டாண்ட். ஆனால் ஏடிஎம்கேவாவது குறைஞ்சபட்சம் கண்டனம் தெரிவிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். பட் நம்ம வந்து கேட்டால் எதுவுமே பண்ண வேணாம். விஜய் ஏன் ஏடிஎம்கே ஸ்டாண்டை ஃபாலோ பண்ணோம்? விஜய் ஸ்டாண்ட் கேட்டால் எதிர்காலத்தில் கூட்டணிக்கு போகலான்ற அந்த மாதிரி கூட இருக்கலாம். அப்போது விஜய் சிஎம் கேண்டிடேட்டாக இருப்பாரா? இல்லை அது அங்கே தான் சிக்கிறீங்க. நல்ல கேள்வி, அருமையான கேள்வி நீ கேட்டது. நிறைய பேர் கூட கேட்பாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அப்போது எடப்பாடியை முதலமைச்சராக்கிறதுக்காக வந்து ஒரு கட்சி தொடங்கினாரு அப்படின்னாங்க. பட் முதல் தேர்தலில் வந்து நீங்கள் வந்து அந்த எல்லையை அடைய முடியாது. முதல் தேர்தலில் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு எதிர்கட்சி தலைவராக வரத்துக்காவது நீங்கள் முயற்சி பண்ணலாம். தவிர நீங்கள் என்ன தான் உருண்டாலும் பிறண்டாலும் நீங்கள் வந்து தனித்து நின்னால் வந்து சார் ஒரு கூட்டணி வரணும். இவங்களுக்கு கூட்டணியில் வந்து யாரும் வரல. இது வரைக்கும் விசிகா தரப்புல வந்து வரல. விசிகா இன்னும் டிஎம்கே அணியில் தான் இருக்கிறாங்க, வரல. கம்யூனிஸ்டுகள் வரல. இல்லை ஆனால் போகிற போக்க பார்த்தா கம்யூனிஸ்டுகள் விஜய் கூட சேர்றதுக்கான வாய்ப்புகள் வரலாம். விஜய் கூட சேர்றாங்களோ இல்லையோ திமுக கூட்டணிலேருந்து கண்டிப்பாக இல்லை இதே வந்து திருமாவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிலைப்பாடுகள் எப்படி மாறுன்னு சொல்ல முடியாது. இப்போ வேங்க வயலில் வேறு மாதிரியான அரசியல் போயிட்டு இருக்கு இல்லையா, உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமாம், நம்பிக்கையே போயிடுச்சு. அப்போ வந்து கேட்டினா முரண்கள் வரும்போது கேட்டினா வந்து தேர்தல் நெருங்க நெருங்க அணிகள் மாறதுக்கான வாய்ப்புகள் இப்போ மெல்ல தெரிய வந்துடுச்சு. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை வேற, இப்போ வேற. விஜய் மாநாடு நடத்தும் போது இருந்த நிலைமை வேற, இப்போ நிலைமை வேற மாதிரி இருக்குது. ஏன்னா முரண்கள் மெல்ல மெல்ல தெரிய வருது. அது அந்த முரண்கள் தவிர்க்கப்பட்டு இணைவாங்களா இல்லை வந்து பிரிவாங்களான்னு தெரியல. ஆனால் கம்யூனிஸ்டுகள்கிட்டையும் அந்த மாதிரி சின்ன வந்து ஒரு சமிக்கைகள் தெரியுது. ஒருவேளை வந்து திமுக அலைன்ஸ் உடஞ்சி வந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு விசிகா இருக்குது. விசிகாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 10 சீட்டு இவங்ககிட்ட போனால் ஒரு 6 சீட்டு கொடுப்பாங்களா, இல்லை கூட ஒரு 2 சீட்டு கொடுப்பாங்க. ஆனால் அதே அதிமுக போனால் அவங்க கிட்ட ஒரு 12 சீட் தருவாங்கன்னா அதிமுக சைடு கூட போகலாம். அதில் விஜய் அதிமுக கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாரு வாய்ப்பு அதுக்கான இருக்குன்ற. ஏன்னா இப்போ இந்த நடந்து வர விஷயங்கள் வந்து அந்த மாதிரி இருக்குது. ஆனால் லைக் இப்போ நம்ம எம்எல்ஏ எலெக்ஷன் வந்ததுன்னா அப்போ எடுக்கலாம். ஆனால் ஸ்டில் திருமாவளவன் வந்து திமுக கூட்டணியில இருந்து தானே எம்பி ஆயிருக்காரு. இன்னொரு எம்பியும் இருக்காங்க இல்லையா? ஆமாம். ஸோ அப்போ உடஞ்சி போகும்போது அந்த ஒரு பிளவு இல்லை. அங்கே சார் இந்தியா கூட்டணி பிளவு வந்து சார் இங்கே ஸ்டேட் பாலிடிக்ஸ் தான் மெயின், சென்ட்ரல் பாலிடிக்ஸ் வேறு. ஸோ வந்து ஒருவேளை இங்கே வந்து இந்த ஸ்டேட் எலெக்ஷன் 2026 வந்து கூட்டணியில் இல்லைன்னு சொன்னால் இந்தியா கூட்டணி வெளியே வந்துடுவாங்க, அவ்வளோதானே. இந்தியா கூட்டணியில் இவங்க இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு பலம்? அவங்களுக்கு தானே பலம் கூடுதலாக, சரிங்களா? இவங்களுக்கு பெரிய பலம்னு சொல்ல முடியாது. அதை வச்சு இவங்கன்னா ஏதாவது இவங்கன்னா வந்து இவங்க அந்த கூட்டணியிலேருந்து ஒரு ஆட்சி அமைச்சு அதில் ஏதாவது இவங்க ஒரு மந்திரியாக இருக்காங்களா, அந்த மாதிரி தான் பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. அங்கே இருக்கிற எதிர்கட்சி வரிசையில் தானே இருக்கிறாங்க. ஸோ அதனால் கேட்டால் இங்கே ஸ்டேட் பாலிடிக்ஸ்னு வரும்போது ஒருவேளை அதுலேருந்து வந்தாங்கன்னா, ஏன்னா இந்தியா கூட்டணியிலேருந்து கொஞ்சம் வெளியில் வர்றதுக்காக இப்போ இந்தியா கூட்டணியில் தான் இவர் கட்டுவிட்டு கிடக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் இவங்களுக்கு வந்து முரண்கள் வந்தது தான், சரிங்களா?
இனி வரும் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவங்களுக்கான அரசியல் இருக்குல்ல, விடுதலை சிறுத்தைகளுக்குன்னு அரசியல் இருக்குல்ல. இந்த வேங்கை வயல் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்கும், உங்களுக்கு தெரியும். இது எங்கே போய் எப்படி முடியும்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஸ்டேட் போலீஸே எங்களுக்கு வேண்டாம், சிபிஐ கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ இது எப்படியான நிலைப்பாடு? அப்போ நாங்கள் ஸ்டேட் போலீஸே நாங்கள் நம்பலை, ஆளுங்கட்சியே நாங்கள் நம்பலை, திமுக அரசை நாங்கள் நம்பலை, அப்படிதான் ஆயிடுது. லைக் ஆனால் சிபிஐக்கு மாற்றுங்கன்னு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது தான் திடீர்னு பார்த்தா திடீர்னு கண்டுபிடிச்சிட்டோன்றாங்க, திடீர்னு இதை போட்டு அது என்ன ஒரு 2 நாளில் பரபரப்பாக. அதுதான் இல்லை இது ஒரு விஷயம் கிளியர் சார். என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை இவ்வளோ நாள் நீண்ட நாள் இழுத்துட்டு வந்து முடியாது. நான் ஒரு விஷயம் அழுத்தமாக சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்டேட் போலீஸுக்கு இதெல்லாம் ஒரு கேஸே கிடையாது சார். நீங்கள் நம்பினா நம்ம ஸ்டேட் போலீஸ்க்கு இருக்கிற அந்த என்ன சொல்கிறது அந்த கெப்பாசிட்டி, இன்டெலிஜென்ஸ் கெப்பாசிட்டி வேறு எந்த ஸ்டேட்டும் கிடையாது. இதெல்லாம் ஒரு கேஸே கிடையாது. ஏன்னா தண்ணி தொட்டியில் வந்து மரத்தை போட்டாங்கன்னா, அந்த மரத்தில் வந்து போட்டாங்கன்னா அதை வந்து கண்டுபிடிக்க முடியலையா, இவ்வளோ நாள் இழுத்து வந்து தப்பு. எப்போ முடிச்சிடலாம். இது இவ்வளோ நாள் இழுத்ததுக்கு காரணம் ஒரு வேளை ஆளுங்கட்சியோட அதுதான். இங்கே என்னென்னா தேவையற்ற சாதிய மோதல்கள் உருவாக வேணான்றதுனால கூட தவிர்க்கிறதுக்காக கூட பண்ணிடலாம். எல்லாமே கெட்ட எண்ணத்தோட கெட்ட நோக்கத்துக்காக நம்ம சொல்ல முடியாது. காவல்துறையாக இருக்கட்டும் அல்லது தமிழ்நாடு அரசாக இருக்கட்டும், ஒரு கெட்ட உள்நோக்கம் இருக்காது. இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி இதன் மூலமாக ஒரு சாதிய மோதல் தேவையில்லாமல் உருவாக்க வேணான்னு கூட தவிர்க்க பார்த்துருக்கலாம். ஆனால் அது பேக் ஃபயர் ஆகிடுச்சு, பெரிய மேபி. அதுதான் சொல்கிறேன். இங்கே சார் இங்கே எல்லாமே நினச்சது நடக்காதுல்ல, நினைக்காதெல்லாம் நடக்கும். இப்போ இது பாருங்கள், கிட்டத்தட்ட 2 வருஷம் 22 2 வருஷம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஆட்சிக்கு இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படியான ஒரு சூழல் வருது. யார் வந்து கலந்துருப்பாங்க, இவங்க நிஜமான குற்றவாளியாக வந்து இப்போ வந்து இல்லை ஜோடிக்கப்படுற கேட்டால் இவங்களை வந்து கட்டாயப்படுத்துகிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு அழுத்தங்கள் இருக்குது. அழுத்தங்கள் மூலமாக அவங்களை நிர்பந்திக்கிறாங்களா ஒத்துக்க சொல்லி இப்படியான செய்திகள்லாம் வருது. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் இவங்க என்னன்னு கேட்டால் எங்களுக்கு ஸ்டேட் போலீஸ் வேணாம், எங்களுக்கு வந்து சிபிஐ வேணும்னு சொல்லி கேட்குறதுங்க. ஸோ இந்த வேங்க வயல் எனக்கு தோணுது கேட்டால் இந்த வேங்க வயல் அரசியல் வந்து இங்கே ஒரு கூட்டணி மாற்றங்களை உருவாக்கிடுமோன்ற ஒரு சந்தேகம் கூட எனக்கு இருக்குது. தளபதி விஜய் அவருடைய தொண்டர்களும் ரசிகர்களும் அவங்க என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் தொட்டாங்க அம்பேத்கர் நிகழ்ச்சியில் தளபதி அதை பற்றி பேசினதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வந்து அப்படி நம்ம ஒரு விஷயம் சார், நம்ம வந்து அப்படி கூட நம்ம தவிர்த்துட்டு போக முடியல. அது ஒரு வகையில் உண்மையாக தானே இருக்குது. இப்போது பரந்தூர் போகிறாரு, பரந்தூர் போயிட்ட பிறகு இன்னும் என்ன சொல்கிறோன்னா, அந்த மாநாட்டில் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மாநாட்டில் வந்து சில பேரை வர வச்சு அவங்களுக்கு வந்து மரியாதை செஞ்சது சரியாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து அந்த புத்தக வெளியீட்டு வேலை கூட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதை வந்து அவங்கள வர வச்சு பண்ணது. ஸோ நாங்குநேரியில் வந்து அந்த பிள்ளைக்கு வந்து ஸ்கூல் பிள்ளை இருக்காங்க, அந்த பையனுக்கு வர வச்சு அவனை கவர்மெண்ட் பண்ணி. ஸோ இப்படியான நடவடிக்கைகள் வந்து இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான நடவடிக்கைகள் தான். ஆனால் அதே சமயத்தில் ஸ்டேட் டிஎம்கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுக அரசுக்கு வந்து ஒரு கேள்வி எழுப்புறோம். திமுக அரசை நோக்கி ஒரு கேள்வி கேட்குற மாதிரியான ஒரு நடவடிக்கை தானே இருந்தது கடந்த காலத்தில். இது விட்ட குறையா தொட்ட குறையா நம்ம சொல்லலாம். இவர் வெள்ளம் வந்தப்போ போகல, அப்போ போனது யார்? இவங்க தானே போனாங்க, திமுக அரசு தானே கிட்ட வந்து போனாங்க, அரசோட கடமை அது. ஆனால் இந்த விழுப்புரத்தில் ஏற்பட்ட அதுவாக இருக்கட்டும், திருவண்ணாமலை நிலச்சரிவு, இதுக்கெல்லாம் வந்து விஜய் போகலைன்றதெல்லாம் ஒரு கேள்வியாக இருக்க தான் செய்யுது. ஆனால் இது நீண்ட கால பிரச்சனையாக இருக்கிறது இங்கே வேங்க வயல் விஷயம். ஸோ அது வந்து குறித்து ஒரு பேசும்போது இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படி நம்ம எடுத்துக்கலாம். அரசு கொஞ்சம் அதிமுக காட்டிலும் விஜய் ஏதாவது பேசினார்னா அங்கே கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் இருக்கிறது நமக்கு தெரிய வருது இல்லை. இப்போ இவ்வளோ நாள் வந்து இந்த வேங்கை விஷயம் பெண்டிங்கில் இருந்தது. இப்போ வந்து விஜய் ஒருவேளை அங்கே போயிட்டாருன்னா இந்த விஷயம் இன்னும் கொஞ்சம் தீவிரமடையும் அப்படின்னு. இல்லை, அவர் பரந்தூர்லையுமே பேசி முடிக்கும் போது அடுத்தது அங்கே தான் போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு அவர் சைட்லேருந்து ஒரு இது உண்மையாக கேட்டிங்கன்னா அடுத்த கட்டம் பரந்தூர் விட்டார்னா அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த உங்களுக்கு டங்ஸ்டன் அந்த டங்ஸ்டன் வந்து உங்களுக்கு விட்ரா பண்ணிட்டாங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் என்ன அடுத்த கட்டம்னா எங்கே போவார்னு கேட்டால் இங்கே தான் போவார் அப்படின்னு ஒரு பரவலாக பேச்சுது. அவர் சொல்லலை, பேச்சுது. உடனே இப்போ இவங்க முடிக்கும் போது காக்கா உட்கார பனைமரம் விழுந்துதா இல்லை பனைமரம் விழும்போது காக்கா போய் உட்காந்துதான்ற ஒரு சந்தேகம் இருக்குல்ல. நான் காக்கானதான் நீங்கள் தப்பா எடுத்துக்க போறீங்க. நான் சொல்றது இருக்குன்னா பொதுவாக சொல்றேன், இயற்கை அமையுது. காக்கா உட்கார பனைமரம் தான் சொல்லுவாங்க, இல்லை பனைமரம் வந்து காக்காவை சொல்லிட்டு. இப்போ நான் ரஜினி சொன்ன காக்காவை சொல்ல பொதுவாக சொல்றேன். இப்போ அவங்க சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஏடிஎம்கே எதிர்கட்சி கிடையாது, நாங்க தான் வந்து அன்அபிஷியலான ஒரு எதிர்கட்சி. ஏடிஎம்கே அப்படி ஒரு செயல் இருக்குல்ல சார். இங்க அவங்க என்ன சொல்ல வராங்க புரியுதுங்களா? ஏடிஎம்கே இங்க டம்மியா இருக்குன்றாங்க. ஆமா, அது உண்மைதானே. பரவாயில்ல, நம்ம பார்க்குறோம். நீங்க ஆக்டிவா நீங்க செயல் பண்ணல. இப்போ வேங்கவேல் விஷயம் எடுத்துங்க, இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஒரு எதிர்கட்சி தலைவர் என்ன பண்றாரு? அப்ப ஏதோ ஒரு டீல் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது இல்லை நமக்கு.
டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கும் எடப்பாடிக்கு ஒரு டீல் இருக்கா அப்படின்னு ஒரு யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. அப்போ இந்த இடத்துல அவங்க வந்து விஜய் தரப்பில் சொல்லக்கூடிய தமிழக வெற்றி கழகம் சொல்கிற தரப்பில் வந்து கேட்டிங்கன்னா எங்கள் தலைவர் பேசினா தான் அது எஃபெக்ட்டு அப்படின்னு ஆயிடுச்சுல. அது காலப்போக்கில் இவங்க செய்யக்கூடிய அரசியலை பொறுத்து இருக்கு சார். நானே சொல்கிறேன் உங்களுக்கு. இது வரைக்கும் நிஜமாவே விஜய் வந்து தீவிரமாக தொடர்ந்து அரசியல் களத்தில் இதே மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி அந்த தீவிர நடவடிக்கைகளை வந்து காட்டிக்கிட்டு வந்தாருன்னா இங்கே வந்து வலுவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நேர்காணலில் நான் சொல்லியிருந்தேன், ஒரு மேற்கோள் காட்டி சொல்லியிருந்தேன். கடந்த காலத்தில் வந்து ஆந்திராவில் என்டி ராமராவ் எப்படி வீழ்ந்தார் அப்படின்றத ஒன்று சொன்னேன். தேவுடுன்னு சொன்னாங்க, ஆனால் அவர் மேலே செருப்பு தூக்கி வீசுகிறாங்க. எப்படி வீழ்ந்தாருன்றதுக்கு ஒரு மேற்கோள் காட்டியிருந்தேன். எப்படி அவர் வந்து கட்சியை வந்து மருமகன் கிட்ட இழந்தார். ஸோ அந்த மாதிரி வந்து கேட்டிங்கன்னா வந்து கட்சியோட நிர்வாகிகள் வந்து நேரடியாக விஜய் அவர்களே வந்து நியமனம் பண்ணணும். புஷியானது வந்து அதுக்கு விடக்கூடாது. அப்படி தான் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதை நாங்கள் பேசின பிறகு தான் அதை பண்ணது. சூப்பர். நாங்கள் ஒரு நேர்காணலில் வந்து ஒரு மீடியாவில் பேசும்போது அது வந்து அவருக்கு ரீச் ஆன பிறகு தான் வந்து ஒரு பெருசாக மேற்கோள் காட்டியிருந்தேன் ஒரு முக்கியமான ஒரு மீடியாவில். ஸோ அப்படி இருந்துக்கிட்டுனா அந்த தகவல் போன பிறகு இருந்துக்கிட்டுனா அவர் இருந்துக்கிட்டால் புஷியானது வெளியே அனுப்பிட்டு அவர் தான் நாமினேட் பண்ணியிருக்கிறார். ஸோ தொடர்ச்சியாக வந்து ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ், அவருடைய கட்சியோட வந்து மேலே உள்ள கவனம், கட்சி நிர்வாகிகள்கிட்ட மேலே உள்ள கவனம், கட்சி நிர்வாக தலையீடுன்னு ஒன்று இருக்குல்ல. நிர்வாகம் தினம் ஒரு ஆஃபீஸில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து ஆஃபீஸ் நிர்வாகத்தை வந்து கவனிக்கிறது, மாவட்ட செயலர்கிட்ட நேரடியாக தொடர்பில் பேசுகிறது, அணி தலைவர்கள்கிட்ட பேசுறது, இப்படியான கட்சி நடவடிக்கைகள் பண்ணிட்டு வந்தாலே கட்சி ஸ்ட்ராங் ஆகிடும். இங்கே கடந்த காலத்தில் எல்லாருமே இப்போ விஜய் அந்த தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற நீங்கள் தொண்டர்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறிவார்ந்த பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நானே சொல்கிறேன், எனக்கே தெரியும். மாவட்ட அளவில் அறிவார்ந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு சில பேர், கண்ணுக்கு தெரியாமல் பல பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா தான் ஒரு காலத்தில் திமுகவும் அப்படி உருவானது தான். இன்றைக்கி இருக்கிற துரைமுருகன் உட்பட பலரும் கூட வந்து பார்த்தீங்கன்னா மறைந்த தலைவர் கூட அவங்க கேட்டால் எல்லாமே பச்சைவாஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம். யாருக்கா தெரியும், திமுக உதயமான காலத்தை சொல்கிறேன். அப்போது விஜய் அவர்கள் வந்து கேட்டினா அந்த மாதிரியான கிராஸ் ரூட் லெவலில் நீங்கள் அந்த மாதிரியான நபர்களை கொண்டு வந்து நீங்கள் ஊக்கப்படுத்தி கட்சியோட ஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் வலுவாக இல்லை. உண்மை இது நான் சொல்லுது. கட்சியோட கட்டுமானம் ஒன்று இருக்குல்ல, அந்த கட்டுமானம் வந்து கேட்டினா வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வேரூன்றிக்குன்னா இல்லை. அப்போ அதுக்கான வேலைகளை இன்னும் செய்யறதுக்கே இன்னும் ஒரு 3-4 வருஷம் ஆகும் சார். ஆனால் இதுக்கு இடையில தேர்தல் வருது, இதுதான் முக்கியம். உடனே இந்த தேர்தல் வந்து நீங்கள் உடனே ஆட்சி அமைக்கிறதுல எனக்கு அதில் ஹோப்பே கிடையாது. இல்லை, அது விஜய்க்கும் தெரியும் தானே? கண்டிப்பாக தெரியும், நிச்சயமாக தெரியாமல் இருக்கிறதுல அப்படி ஒரு நப்பாசை வச்சுட்டா தவறு. ஆட்சி அமைக்கிற அளவுக்கு போக முடியாது. ஆனால் நீங்கள் கட்டமைக்கிறத பொறுத்து தான் கட்சியோட வாக்குகள். ஒவ்வொரு பகுதி வாரியாக கட்டமைக்கல. இன்னும் நீங்கள் மாவட்டம் தான் இப்போ கட்டி அமைச்சிருக்குங்க. மாவட்ட நிர்வாகிகள் வந்து வேலை செஞ்சு ஒரு வட்டம் வாரியான நிர்வாகிகளை போட்டு கட்சியை வந்து கட்டுமானத்தை நீங்கள் உருவாக்கும். மாவட்ட அளவில் சுற்றுப்பயணம் செய்யணும். அப்போ தான் கட்சி விடுவாங்க. திமுக மாதிரிலாம் நான் சொல்கிறேன், இன்னைக்கு இந்திய அளவில் வந்து எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு படிப்பனையாக இருக்குது. காரணம் கேட்டால் அந்த அளவுக்கு கட்சியோட ஸ்ட்ரக்சர். அதிமுக கூட அந்த மாதிரி கட்சிக்கு ஸ்ட்ரக்சர் கிடையாது. திமுகவுக்கு அது பலமே என்னன்னு கேட்டிங்கன்னா கட்சியோட கட்டுமானம் தான். ஒவ்வொரு பட்டி தொட்டி எல்லாம் இடத்துக்குன்னா நிர்வாகி இருப்பாங்க. இந்த வருஷம் வந்து அஜித்தோட வருஷம் 2025, 26 இவருடைய வருஷம். 26க்குள்ள இந்த படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ணணும் ஜனநாயகன். ஆனால் இந்த வருஷம் தீபாவளிக்கே வரணும்னு சொல்லியிருக்காங்களே. அது வந்தால் சந்தோஷம். ஆனால் நான் எப்படி இருந்தாலும் அஜித்தோட வருஷம் இந்த வருஷம் 2026 வேணா ஜனவரி பொங்கல் அந்த டைமில் வேணா படத்தை ரிலீஸ் பண்ணலாம். இந்த வருஷம் வந்து அஜித்தோட வருஷமாக தான் இருக்கும். 26 ஒரு வேளை பொங்கல் அப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா இவங்க மே மாதத்தில் உங்களுக்கு வந்து இவருக்கு வந்து எலெக்ஷன் வருது. ஸோ அதனால் இவங்க பொங்கல் ரிலீஸ் மாதிரி வச்சுப்பாங்க. அப்போ அந்த தாக்கம் இருக்கும் இல்லையா? ஜனநாயகன் படம் வருது, அந்த தாக்கம். அப்போ இந்த வருஷம் தளபதி படம் வராது. இந்த வருஷத்துக்கான வாய்ப்பில் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நெருக்கத்தில் வெளியிட்டாதான் அவங்களுக்கு யூகமாக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தீபாவளினா அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதுக்கப்புறம் 2 மாதம், அதுக்கப்புறம் 8 மாதம் ஆகிடுது, ஓல்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் அப்போது என்ன சொல்லுங்கன்னா ஜனவரி பொங்கல் அப்போ வெளியிட்டாங்கன்னா அடுத்தது மே மாதத்தில் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாதம் எலெக்ஷன் இருக்கும். இப்போ திமுக அரசு வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுத்துட்டே இருக்கும். எங்கேயாவது போகணும் அப்படின்னா கூட 1008 கண்டிஷன் இருக்குது. இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் சார். இங்கே இப்படி ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன். டிஎம்கேக்கு ஒன்றும் இது வரைக்கும் ஒரு டேமேஜ் பண்ணவே இல்லையே. இது வரைக்கும் டிஎம்கேக்கு ஏதாவது டேமேஜ் மாதிரி தெரியுதா? இல்லையே. இல்லை, ஆனால் இப்போது கடைசியாக ஒரு இதில் நீங்கள் முதல்வரே சொல்லியிருக்காருல, நேற்று கட்சி ஆரம்பித்து நீங்கள் அதுதான் சார். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் தான் சொல்கிறேன், கட்சி வந்து ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குது.
தமிழ்நாடு முழுவதும் மூட முடுக்க எல்லாம் வந்து டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிர்வாகிகள் இருக்கிறாங்க, பூத் கமிட்டினா. ஆனால் இது வந்து இன்னும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தோறும் போகவே இல்லை. மாவட்ட அளவில் நகர்ப்புறங்களில் ஓரளவுக்கு கட்சி இருக்குது. நான் உண்மையாக சொல்கிறேன், ஏன்னா பல மாவட்டங்கள் நான் போனால் சொல்கிறேன். கிராமங்களில் போச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நகர்ப்புறங்களில் மட்டும் அந்த ஒரு பேனர் வச்சுட்டு ஒரு 10 பேர் இருக்கிற மாதிரி இருக்கிறதால. ஆனால் டிஎம்கே அப்படி இல்லை. பட்டி தொட்டியெல்லாம் கொடிகள் பறக்குதை நம்ம பார்க்குறோம். இந்நேரம்னா வந்து உங்களுக்கு எத்தனை கொடிகள் பறந்துருக்கணும். நீங்கள் கொடி ஏற்றத்துக்கு உங்களுக்கு வெளியில் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கலாம் கூட, ஒரு மெயின் ரோட்டில் வீடு வச்சுருக்கோம், வீட்டில் ஏற்றலாமே, வீட்டுக்குள்ளே காம்பவுண்டுக்குள்ளே நீங்கள் கொடி ஏற்றிக்கலாமே. ஸோ அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு விஷயம் ஒன்று. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்டால் டிஎம்கே வந்து ஏன் வந்து பர்மிஷன் கொடுக்குறேன்னு கேட்டால், பெர்மிஷன் கொடுத்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் கூட டிஎம்கே மேலே பழிவரும். அங்கே வந்து ஆந்திராவில் உங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியும். அல்லு அர்ஜுன் வந்து அந்த தியேட்டரில் தேவையில்லாமல் போய் அது இன்னும் கொஞ்சம் தான் கவர்மெண்ட் பக்கம் திரும்பிட்டு இருக்கோம். அது வந்து அவங்க ரொம்ப துல்லியமாக அவங்க எல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையுமே அவங்க எடுத்துட்டாங்க. எடுத்ததுனால ஆட்சி கெட்ட பேர் இல்லை, ஏன்னா ஆட்சிக்கு தான் அவப்பேர் ஏற்பட்டிருக்கும். அந்த வகையில் என்ன கேட்டால் இவங்க வந்து கேட்டால் வந்து ஐயோ பெருசாக வளர்ந்துருவாரோ அப்படின்லாம் நினைக்கவே இல்லை. இங்கே எப்படி இருந்தாலும் கேட்டால் தனித்தனியாக நின்னாங்கன்னா, நான் இப்போது சொல்கிறேன், விஜய் தனியாக, அதிமுக தனியாக, பிஜேபி தனியாக, இன்றைக்கி சொல்லியிருக்காரு பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டின்னு சொல்லியிருக்காரு, பார்த்தீங்கல்ல? ஆமாம். பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து, அவங்க சொல்கிறத நம்ப முடியாது, தனியில் தான் எழுதணும். சரி, இருந்தாலும் சொல்லிட்டாரு இன்றைக்கி, என்ன பாமர பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, ரைட், ஓகே. இப்படி எல்லாரும் தனித்தனியாக போட்டிட்டாங்கன்னா யாருக்கு பலம்? திமுக. எல்லாரும் 5%, 3%, 2%. இப்போ வந்து எப்படி தான் சீமான்கிட்ட 8% வந்து வாய்ப்பு, அந்த 10% 8% வாய்ப்பு இல்லை. எப்படி இருந்தாலும் அதில் வந்து ஒரு 4% பிரிஞ்சு போயிருக்குன்னு வச்சுங்களேன். அந்த 4% தக்க வைக்கிறது தான் அவர் அவ்வளோ போராடிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு டேட்டுக்கு 2% கூட ஆயிடலாம், அப்படி இருக்குது. பட் நம்ம இந்த ஈரோடு எலெக்ஷன் வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஈரோடு எலெக்ஷன் வந்து யாரும் கண்டெஸ்ட் பண்ணாமல் இவர் ஒருத்தர் தான் கண்டெஸ்ட் பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிரான வாக்குகள் எல்லாமே வந்து சீமான் தான் வாங்குவார். ஸோ ஈரோடு எலெக்ஷன் வச்சு நம்ம சொல்ல முடியாது. அடுத்த தேர்தலில் நான் 26 தேர்தலில் எல்லாரும் 2%, 3%, 4%, 5% சொன்னால் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. அப்போ 25% யார் இருக்கிறாங்க? அப்படி ஆகிடும்ல. ஆமாம். திமுக வந்து கூட்டணி, அதனால தான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஏன் விசிக்க வெளியிலேருந்து வராமல் கேட்டால், எதிர்க்கு போகக்கூடிய அங்கே ஜெயலலிதா நேரம் போயிட்டுருப்பாங்க. அங்கே வந்து உங்களை போகிறவங்களை பாதுகாக்கிற அளவுக்கு அங்கே ஆள் இல்லைல்ல, அதான பிரச்சனைங்க. ஏடிஎம்கே வந்து வலுவாக இருந்ததுன்னா பரவாயில்ல. ஆமாம், அவங்களே வலு இல்லாமல் இருக்கிறாங்கல்ல. இப்போ சசிகலா திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை. சசிகலா சொல்லினே இருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க சொல்லுங்கள்? வழக்கமாக வருவேன். அப்படி சொல்ல, பார்க்கத்தானே போகிறீங்க, பார்க்கத்தானே போகிறீங்க, பார்க்கத்தானே போகிறீங்க, நம்மளும் பார்த்துனே தான் இருக்கிறோம். எது வெளியே வர வேண்டியது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வந்து பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் பார்க்கத்தானே போகிறீங்க. மிக்க நன்றி. இவ்வளோ நேரம் உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி அரசியல் அறிவெல்லாம் எங்களுக்கும் சேர்த்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். Until then, bye from your Fruit Watch.